நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தொடர் தமிழன் ஜஸ்டின். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா நிமிஷ பிரியாவிற்கு நிறைவேற்ற இருந்த அந்த தூக்கு தண்டனையானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது? மத்திய அரசு, உச்ச நீதிமன்றம் இப்படி பல கட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு ஆல்மோஸ்ட் வேற வழி இல்லை, இப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருந்த வேலைகளில் திடீர்னு நேற்றைய தினம் செய்தி வெளியாகுது. அதாவது தற்காலிகமாக நிமிஷ பிரியாவிற்கு நிறைவேற்ற இருந்த தூக்கு தண்டனையானது நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தியை தான் பார்த்தோம். கேரளாவை சேர்ந்த ஷேக் அபுபக்கர் முஸ்லியார் என்ற ஒரு மதத்தலைவர் முயற்சியால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாருக்குமே கொடுத்தது. என்ன நடந்தது அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோட பார்க்கலாம். நிமிஷ பிரியா இவங்க ஒரு நர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2008ஆம் ஆண்டு ஏமன் நாட்டிற்கு சென்று அங்கே அவங்க நர்ஸ் வேலையை அவங்க பார்த்துருந்துருக்குறாங்க. அவங்க அவங்களுடைய பணியை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை எழுந்திருக்கு. ஸோ அதற்காக 2014ஆம் ஆண்டு தலால் அப்தே மஹதி அவர் ஒரு ஏமன் நாட்டை சேர்ந்தவர், அவரோட சேர்ந்து ஒரு கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு போனதுக்கு அப்புறமாக இந்த தலால் அப்தே மஹதி அவருடன் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நிறைய விதங்களில் நிமிஷ பிரியாவுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காரு. காவல்துறையை அணுகி அவர்கள் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க. உடனே காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இந்த நாட்கள் போக திருப்பி அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிமிஷ பிரியாவுக்கு அதிகம் பிரச்சனை கொடுத்ததாக சொல்லப்படுது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக பிரச்சனை கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களால பொறுத்துக்க முடியல. பாஸ்போர்ட்டை கொடுங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது அதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கல. இதனால வெறுப்படைஞ்ச இந்த நிமிஷ பிரியா அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்டு விடுபடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த மயக்க மருந்து அவருக்கு மயக்க மருந்தா இல்லாமல் விஷ மருந்தா மாறிடுச்சு. ஆமா, அந்த தலால் அப்தே மஹதி அப்படின்றவர் இந்த மயக்க மருந்தினுடைய அளவு அதிகரிச்சதுனால அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவர்களை கைது செய்யப்படுறாங்க. நீண்ட நாட்களாக வழக்கு செல்லுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க குற்றவாளி நிரூபிக்கப்படுறாங்க. இவங்க தரப்பில் இருக்கிற நியாயங்கள்லாம் சொன்னாலும் கூட இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜையை நீங்க கொண்டிருக்க கூடாது, இதற்கான தண்டனை இதுதான் அப்படின்றத ஏமன் நாடு அரசு உறுதி செஞ்சுட்டாங்க. ஸோ 2023ஆம் ஆண்டு இவர்களுக்கு தூக்கு தண்டனையானது கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வெளியாகுது. காலங்கள் கடந்த வாரம் ஒரு செய்தி வெளியானது. அதாவது வரக்கூடிய ஜூலை 16 அன்று, அதாவது இன்றைய தினம் அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வெளியானது. பல கட்ட முயற்சிகளில் நிமிஷ பிரியா அவங்களுடைய குடும்பத்தை ஈடுபட்டாங்க. இதற்கு இவங்க கூட சாமுவல் அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலரும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கிறாரு. மத்திய அரசு, மாநில அரசு இப்படி பல கட்ட முயற்சிகள். ஹைகோர்ட்டில் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஹைகோர்ட்டும் இதில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. அவர்கள்ட்ட மத்திய அரசு சொன்னது தகவல் என்ன அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்துட்டோம், இதற்கு வேற வழி கிடையாது. ஸோ இதற்கு ஒரே வழியாக இருக்கக்கூடியது இந்த பிளட் மணி, அதாவது குருதி படம் அப்படின்ற விஷயம்தான். ஸோ எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசும் தாக்கல் செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு, இன்றைய தினம் அவருக்கு தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கருதி இந்த சமயத்தில் நேற்று, அதாவது ஜூலை 15 மாலை ஒரு செய்தி வெளியாகுது. என்ன அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த ஷேக் அபுபக்கர் முஸ்லியார் என்ற ஒரு மதத்தலைவர் இதற்காக முன்னெடுத்து இந்த தூக்கு தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்ற செய்தி வெளியாச்சு. ஸோ இந்த பிரச்சனையில முக்கியமா பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அபுபக்கர் முஸ்லியார். இந்த அபுபக்கர் முஸ்லியார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மதத்தலைவர், சன்னி பிரிவு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலமாக மத பிரச்சாரங்களை ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மத தலைவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ஒரு பல விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாரு. பல இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை தோற்றுவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து நீண்ட காலமாக அவர் வளர்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை தான் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நபர் இவர். ஏமன் இருக்கக்கூடிய மத தலைவருடன் தொடர்பு கொண்டு இதற்கு முன்னெடுக்கலாம். நேரடியாக அந்த குடும்பத்தினர் யாரு, இந்த பாதிக்கப்பட்ட தலால் அப்தே மஹதி அப்படின்ற நபருடைய குடும்பத்தாருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பிளட் மணியை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுது. முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது சரி இப்போதைக்கு இதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து உடனே அவங்க குடும்பத்தாரிலிருந்து மத தலைவர்கள் இவர்கள் எல்லாருமே அறிக்கை தாக்கல் செய்யறாங்க ஏமன் அரசு கிட்ட. அவர்கள் சரி இப்போதைக்கு டெம்பரரியா நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படலை, இப்போதைக்கு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. காரணம் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. சரி வாங்கலாமா வேணாமா,
ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மத தலைவர்கள், நம்ம மதிக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது அதற்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மத தலைவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மத தலைவர்கிட்ட பேசி அங்கே இருக்கிற மத தலைவர் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலியமாக அவர்களை ரீச் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நிமிஷப்பிரியா விஷயத்தில் இப்போதைக்கு தூக்கு தண்டனையானது ரத்து செய்யப்படலை, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 18ஆம் தேதி, அதாவது 2 தினங்களுக்கு அப்புறமா இதை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அன்றைய தினம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பொதுவாக ஏமன் அரசு இந்த ஷரியத் சட்டத்தை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு அப்படின்னா, ஒன்று குற்றத்திற்காக நிமிஷப்பிரியா தூக்கிடப்பட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பட்பணியை அவங்க வாங்கிக்கணும். ஸோ இந்த 2 விட்டா வேற வழியே கிடையாது. ஸோ ஒருவேளை அவங்க வாங்குற பட்சத்தில் இவர்கள் விடுதலை ஆவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது குருதி பணத்தை இவர்கள் வாங்கி விட்டு இவர்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படின்ற செய்திகளை தான் வந்து பார்க்க முடியுது. ஜூலை 18 அன்று என்ன நடக்க போகிறது அப்படின்றது தெரிகிறது. ஜலால் அப்தே மகதி குடும்பத்தார் இருக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு தான் நிமிஷப்பிரியாவினுடைய உயிரை காப்பாற்ற போகிறது அப்படின்றத தான் பார்க்க முடியுது. அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வழக்கு நடக்கக்கூடிய பகுதியானது கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்ன நடக்க போகுது, வர ஜூலை 18 அன்று என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது தான் உலகமே வந்து காத்திருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது, இந்த பிளட் மணியை அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டுட்டு இவர்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்றத தான் பார்க்க முடியும். ஃபைனலா இந்த மகதி அவருடைய குடும்பத்தார் கையில தான் இருக்கு. நிமிஷப்பிரியாவுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது அப்படின்றது தான். ஸோ என்ன நடக்குதுன்னு வரக்கூடிய காலங்களை நம்ம பார்க்கலாம்.